ஜீரோ. அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு நினைக்கிறோம். பட் அந்த ஜீரோ ஒருத்தவங்க லைஃபை மாற்ற முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷனில் பார்க்குற ஃபிலிம் ஜீரோ. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு நினைக்கலாம். பட் இந்த எமோஷனல் ஜேர்னி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட டீ கடைக்கு யாருமே வரதில்லை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மைல் ஸ்டோனில் ஜீரோன்ற ஒரு நம்பர் ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர் மெஹி மஹிதார் ஒரு சின்ன சிம்பிளான ஸ்கிரிப்டை ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ தூரம் எமோஷனல் ஜேர்னியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ராப்பரான எமோஷனல் எக்ஸ்ப்ளோரராகவே இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. விஷுவல் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த டெக்னிக்கல் சைடில் சினிமாட்ராஃபியை பார்த்தோன்னா ரொம்ப ரூரலாக ப்ராப்பர் ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அண்ட் மியூசிக் எஃபெக்ட்ஸ் நம்ம கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபீலை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுக்கும். படத்தில் நடிச்சிருக்க சின்ன பையனோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலாகவே நம்ம கூட கனெக்ட் ஆகும். மேபி இந்த படம் சில பேர்த்துக்கு ஒரு ஸ்லோ பேஸ் ஃபீல் ஆகலாம். பட் பொறுமையாக பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான ஜேர்னி எப்பவுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சினிமாலேயும் ஜீரோன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ராப்பர் மைண்ட் செட்டோட கிளியரான ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே ஹீரோ ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் பண்ணாமல் ரெக்கக்னேஷன் பண்ணுறதுக்கும் எங்கள் சேர்ந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்திருக்கோம் ஃபார் த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. அதுதான் த ஃபிலிமிஃபிட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2026. செக் பண்ணி பாருங்கள். கீழே வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறோம். உள்ளே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் படங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ரெக்கக்னேஷன் ஸ்டேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்.